தமிழ்நாட்டுல இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இந்த மத ஒற்றுமை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க மனிதர்களுக்குள்ள? அதெல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்குது. தமிழ்நாடு ஒற்றுமையாக தான் இருக்குது. சிலர் தூண்டுறதுன்னு பார்க்குறாங்க. இப்போ தூண்டுறதுன்னா எதை சொல்றீங்கண்ணா? இப்போ திருப்பரங்குன்றத்தில் கூட போய் கலாட்டா பண்ணாங்க. அதெல்லாம் இருக்குது. அது நான் பேப்பரில் பார்த்தேன். அது தவறுன்னு தெரியுது. சில நேரத்தில் சட்டம் வந்து என்ன சொல்லியிருக்கு, மதுரை கோர்ட்டில் வந்து நடத்தலான் இருக்காங்க. அப்போ இப்போ கவர்மெண்டோட இதை தடை பண்ணியிருக்காங்க. இப்போ அது சட்டப்படி என்னவோ அதனால தான் நடக்கும். இப்போ கவர்மெண்ட் இப்போ தூண்டுறாங்கன்னு சொன்னீங்க. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்த நடவடிக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பரவாயில்லைன்னு நினைக்கிறீங்களா இல்லை தப்புன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கோர்ட்டு சொன்னதுக்கு அப்புறமேட்டு அவங்க திரும்பி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அது கோர்ட்டில் அவங்களும் கோர்ட்டு தானே, அதுவும் அவங்க என்ன சொல்கிறான்னு பார்த்துட்டு தான் செய்யணும். காலங்காலமாக என்ன இருக்கோ அதுதான் செய்வாங்க. அதான் நல்லது நமக்கு. தமிழ்நாட்டுக்கு நல்லது, நம்ம பக்கத்தில் இருக்கவங்களும் நல்லது. ஒருத்தர் முகம் சொல்லிக்கிற மாதிரி இருந்தால் தொந்தரவு தான். ஒரு பொதுமக்களாக இந்த விஷயத்தில் நீங்கள் கருத்து சொல்லணும்னு நினச்சிங்கன்னா என்ன சொல்லுவீங்கன்னா? ஏற்கனவே ஒரு இஷ்யூ வந்துச்சு அதில். அங்கே அதுக்காக அதை பெருசுப்படுத்தணுன்ட்டு இது பண்ணுறாங்க.